நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ்க்கு போவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,090. ஸோ இந்த டைட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச், நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,260. ஓகே. ஸோ 26,260 மார்க்கெட் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 26,264 தான். ஸோ அங்கிருந்து ஸ்மால் கரெக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நான் எஸ்டர்டே வியூஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் பண்ணவும் செஞ்சிருக்கு. ஓகே. இப்போ நாளைக்கான வியூஸ் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அகைன் 26,260 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது டார்கெட் ரேஞ்ச். ஸோ அதனால தான் அங்கிருந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இன்ட்ராடேக்கு தான் நடந்திருக்கே தவிர பொசிஷனுக்கு என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் ஆகும் எந்த மாரி லெவல்ல ஓப்பன் ஆக போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த முடிவு எடுக்க முடியும். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் 26,260க்கு மேல மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு ஓப்பனிங்லயே பிரேக் அவுட் ஆனா, நல்ல ஒரு பிக் புல்லிஷ் மூவ் குடுக்கலாம். அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 26,380. ஓகே. ஸோ நியூ ஹை, ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஒரு ஆல் டைம் ஹையாவும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ 26,260க்கு மேல மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அதற்கு பிறகு போய் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆனாலும் சரி, ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் 26,380. ஸோ இந்த லெவல் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ரீஅகைன் 26,260க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ வேற என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ரேஞ்ச் கூட ஓப்பனும் ஆகலாம். ஒருவேளை டே ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, டே லோக்கு பாசிபிலிட்டிஸ் அதாவது ரீஅகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டத்துக்கு வரலான்றது ஒரு சான்சஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ஹை ஃபெயில்ட் ஆகணும் அல்லது பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அப்படி நடக்கும்போது அதாவது 26,260 ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் நடக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் ரீஅகைன் மார்க்கெட் இட் வில் கம் டவுன் அப் டூ 26,070. இந்த லெவலுக்கு அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிளோட பேட்டர்ன் பிரேக் அவுட் ஓட பாட்டம் அதாவது அந்த பேஸுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ டே ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ரேஞ்ச் 26,380. டே ஹைய மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் வந்து 26,070க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்டான ஜோன் 26,020 வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல் கிட்ட வந்தா ரீஅகைன் மார்க்கெட் ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக் பண்ணணும்னா மேக் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபெயிலியராவோ அல்லது ரிஜெக்ட்டோ நடக்குது அப்படின்னா, அதாவது ரீஅகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அந்த கரெக்ஷன் மறுபடியும் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆகுறதா இருந்தாலும் சரி, அல்லது கரெக்ஷனா இல்லாம ஒரு ட்ரெண்ட ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஏரியாவா இருந்தாலும் சரி, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,020 இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் இருக்கு. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்டான ஜோன் கீழ வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற ஸ்டேஜ்க்கு பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டேஜ்க்கு தான் நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுறப்போ வியூஸும் லெவல்ஸும் சேஞ்ச் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,020 அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25,890. ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,260 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா 26,380. ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ பிரைஸேஷன் ட்ரெண்டுக்கு சடனா பிரேக் அவுட் ஆனா மட்டும் வெயிட் பண்ணி அதன் பிறகு என்டர் ஆகுறது நல்லது. ஸோ அது எங்க வந்து வேணாலும் நடக்கலாம். ஸோ அதாவது பிரைஸ் ஆக்ஷன் எங்க வந்து வேணாலும் நடக்கலாம். அதாவது ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சடனா பிரேக் ஆகணும். ஸோ அது எங்க வேணாலும் நடக்கலாம். இங்க வந்து நடக்கலாம். அது அந்த பாட்டத்துல வந்து நடக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ டே ஹை டேக்குள்ள ரேஞ்ச்ல ஓப்பன் ஆச்சுன்னா, கொஞ்சம் சைட்வே பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ இதான் என்னோட வியூஸ். நாளைக்கு எங்கெல்லாம் ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம்னு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டே ஹைக்கு மேல் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் 26,380. டே ஹைய ரிஜெக்ட் பண்ணா 26,070க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதையும் தாண்டுனா ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் 26,080 சாரி 20. ஓகே. ஸோ இதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட வியூஸ் எப்படி இருக்கு என்னங்கிறத நிறைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடந்திருந்தா. ஓகே. ஸோ அதே போல நான் என்னோட வியூஸ் அனாலிசிஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நான் உங்களுக்கு கட்டாயம் இத பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ என்னோட வியூஸ் அனாலிசிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அத ஃபாலோ பண்ற மாரி இருந்தா, நீங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு, அதன் பிரகாரம் நீங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.